பயமில்லையே, இந்நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. பழையதெல்லாம் ஒளிந்திடுதே, முன்னின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவே, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். தடைகள் உடைப்பவரே, ஏல்பிராசிம் ஏல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. Hallelujah. So let's see who all in the Psalm சங்கீதம் 46:10, Psalms 46:10. இந்த வசனத்தின்படி பைபிளில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. Many characters you can see who lived by this word, being still and knowing that God, He is God. First thing is Moses. Did Moses trust God? Was Moses still and did he trust God? யாத்ராமம் 14:13-14 இஸ்ரவேலை கூட்டிகிட்டு வராங்க. இஸ்ரவேலை கூட்டிகிட்டு வந்து எகிப்திலேருந்து கூப்பிட்டு வராங்க. இஸ்ரவேலை கூட்டிகிட்டு வராங்க. They are going to Canaan. They are coming from Egypt. The Israelites are standing. Where they are standing? In front of Red Sea. The Red Sea is there. Behind the Egyptians army, எகிப்தியரோட ஆர்மி எல்லா படைகளும் துரத்திட்டு வராங்க. இந்த பக்கம் எகிப்தியர் ஆர்மி, இந்த பக்கம் ரெட் சி. கேன் எனிவன் வாக் த்ரூ ரெட் சி அண்ட் கோ? தெர் இஸ் சி, யூல் ஆல் ட்ரவுன். நம்ம எல்லாம் மூழ்கடிச்சு சாக அடிக்க போவோம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில கேம்ப் பண்ணி இருக்கிறாங்க. அப்போது மோசே சொல்கிற ஒரு வார்த்தை 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். Hallelujah. He's saying, do not be afraid. பயப்படாத, பயந்துராத, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன வருது? ரட்சிப்பு வருது. You're going to be saved in this problem. If anyone says like that, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நிற்குது, பின்னால் ஒரு சேனை தொடத்திட்டு வருது, ஒருத்தன் கத்தியோடு நிற்கிறான். Just imagine 10 rowdies behind us with all knives and everything. 10 rowdies are there. Frontல வந்து there is இதே சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். There's some water or there's some wall. அப்படி இருக்கும்போது if someone comes and tells, don't worry, just be calm. கவலைப்படாதீங்க, இதாக இருங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் சும்மா இருங்க போதும், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொன்னால் how many can believe that? Can we believe? If there are 10 people with knives and everything, from back they're coming to hit you, front you don't have any way to go, there's a big wall, and one person comes and tells, don't worry, just be calm, just be quiet, don't fight back, you be quiet. That's what he says. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உனக்காக. God will like most of the time, முக்காவாசி நேரம் we walk by sight. நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்புகிறோம். We don't believe what we don't see. So if someone comes and says, don't worry, God will do the battle for you, He will fight for you. Can we believe? We cannot believe. You imagine Israel people, 430 வருஷம், 430 years they were as slaves in Egypt. Their mind is all in the mud. They cannot think about happiness. அவங்களால அந்த சந்தோஷம் சமாதானத்தை பற்றி யோசிக்கவே முடியல. ஏன்னா 430 வருஷமும் அவங்கள போட்டு அடிமைத்தான, they were slaves.
ஸோ தேவர் ஆல் crushed. அந்த ஒரு தேவர் ஆல் கம்ப்ளீட்லி crushed. தேவர் ஆல் இன் பெயின். ஸோ இப்போ ஒரு லிபர்ட்டி வந்துடுச்சு, ஒரு விடுதலை வந்துட்டோம் அப்படின்னா இப்போ வெளியில் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்வோன் சேனை. Pharaoh's army is behind you. Red Sea is front of you. What will be their mindset? We are easily saying, why can't this Israel people trust God? God is doing so much miracles. நம்ம சொல்கிறோம், ஈஸியாக சொல்லிடுறோம். பட் நம்ம அதே சுச்சுவேஷன் நம்ம இருந்தால் நம்ம எப்படி இருக்கோம்? We'll also be the same kind of Israelites. We can also not trust. It's very hard. But what God says is, be still and know I am God. You have to know what power I have. என்கிட்ட என்ன வல்லமை இருக்குது, என்ன அத்தாரிட்டி வச்சுருக்கேன், நான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீ அமர்ந்திருந்து பாரு. If these people, instead of being still, turn back to fight, the usual man response is what? Turn back and fight. If anyone is coming to hit you, hit them back. Nobody will want to stand and wait for him to hit back. யாரும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை அடிக்கணும்னு வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கையில் கத்தியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வில் கோ அண்ட் ஃபைட் பேக். God says no. Through Moses, God says, stay still, wait and see. So Moses knew. He knows. No, God will definitely, because he is a God of promise. God said, I will take them to Canaan. He will take them to Canaan. There is no doubt about it. So Moses knew that very well. So he is one person who was still and who knew that God will definitely save, and God saved. Second person, Jehoshaphat. Then there is Daniel in the lion's den. Everybody knows. And the சிங்க கெபியில் என்ன பண்ணாரு டேனியல்? அவர் வந்து போராடினாரா? அவர் எதுக்கு தெரியும், கராட்டே தெரியும், அது தெரியும், ஊன்னு சொன்னாரா? நத்திங். He was just there. And God என்ன பண்ணாரு? He tied the சிங்கத்தின் வாய்களை கட்டினாங்க. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டி அவரை விடுதலை பண்ணாங்க. அவன் ஒன்றுமே பண்ணல, தானியல் ஒன்றுமே பண்ணல. தானியல் ஐயோ 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 ஒன்றும் சொல்லிட்டு பண்ணல. ஒரு எங்கே கர்நாடகா ஒரு ஹைதராபாத் ஆந்திரா இடம்னோ, there was an incident where one tiger in zoo, it killed a man. நார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ என்னென்னா that one person he fell into that tiger's pit. அந்த பெரிய இதில் he fell down. இன்டென்ஷனலி ஒரு இடம்னு தெரியல, வேண்ட்டு விழுந்தானா இல்லை எப்படின்னு தெரியல, விழுந்துட்ட உடனே பார்த்தா அந்த புலி பார்த்துடுச்சு. புலி பார்த்து he started fearing. He's like shouting, one tiger coming near now, how will your mindset be? So இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். he started shouting and he started fearing and he started shaking hands. எல்லாம் கையை காலை ஆட்டி என்னவோ பண்ண ஆரம்பித்தான். பட் ஃபைனலாக that tiger just ஒரு அடி பட்டார். it slapped that guy and it pulled him to the den. சாகடிச்சிடுச்சு. அப்போது ஒரு டைகர், ஒரே ஒரு புலிக்கே அந்த ஆள் அவ்வளோ பயந்தான். இது இட்ஸ் லைக் அ பிக் கேவ், லைக் தே ட்ராப் யூ ஃப்ரம் டாப். இட்ஸ் நாட் அன் ஓப்பன் ஏரியா, இட்ஸ் லைக் அ பிக் கேவ் அண்டர் கிரவுண்ட். ஸோ தே ட்ராப் Daniel from top. They tied him with a rope and they dropped him inside the lion's den. சிங்க கெபியில் மேலேருந்து கயிறு கட்டி கீழே உள்ளே போட்டாங்க. கயிறு கயிறை கூட அவர் கழட்டினாரா இல்லையா தெரியல. we don't know who untied his, whether he even untied his hands, but he was inside. அங்கே not one lion, must have been a dozen of lions. ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 4-5 lions would have been there in the den. So in all that, I don't think anybody, யாரும் அவர் சத்தத்தை கேட்டார், அவர் கத்துனாரு, கூக்குரலிட்டாரு, அவர் அழுதாரு. Nobody, I don't think anybody heard his sound, that he was wailing, he was shouting, he was asking for help. Oh, help me. அதெல்லாம் no sound came from Daniel when he was in the lion's den. He completely trusted God. He knew, என்னோட தேவன் என்ன காக்க வல்லவர். My God will save me. That is being still and knowing God. Hallelujah. என் தேவன் வல்லமையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல கிளியராக தெரியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பார்க்க போனால் டேவிட் when he was facing Goliath, he knew கோலியாத் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரு. he knows, I know the God who I worship. நான் ஆராதிக்கிற தேவன் நான் யாருன்னு எனக்கு தெரியும். கோலியாத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாரும் என்ன ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. அதே மாதிரி எஸ்தர், I can go on and on.
ஐ வில் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஒன் பர்சன். நான் ஒரே ஒரு ஆளை பற்றி கொஞ்சம் விளாவாரியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஜெஹோஷபாத். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கலாம். ஜெஹோஷபாத் 2 Chronicles chapter 20 verse 1 and 2 first படிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலுக்கு வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். Hallelujah. Jehoshaphat was a king. Judah நாட்டோட ராஜா. He was a king of Judah. So here there's a situation where three of them are coming. 3 பேர் வராங்க. யாரெல்லாம் வராங்க? Moabites, Ammonites and people of Mount Seir. சீரிய நாட்டு மக்கள் 3 பேர், Moabites, Ammonites and people of Mount Seir. These people 3 பேரும் they're coming against Jehoshaphat for fight. Judah is a very small place. நம்ம பார்த்தோம்னா out of 12 tribesல வந்து it is divided as Israel and Judah before time. So இஸ்ரேல்ல வந்து 10 tribes, Judah வந்து 2 tribes. அப்போ இந்த 2 ட்ரைபோட ராஜா தான் ஜெஹோஷபாத். அப்போ ஜெஹோஷபாத் என்ன பண்றாரு? அவர் வந்து செய்தி வருது, இந்த 3 பேரும் மோபியட்ஸ், அம்மோனைட்ஸ், மோபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்து ஆளுகளும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃப்ரம் ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 3 பேரும் அவங்களுக்கு வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங். தே ஆர் நாட் வெரி என்ன சொல்கிறது, இவங்களோட வீக்கான பீப்புள் கிடையாது. ஜூடா வந்து ரொம்ப ஸ்மால் பீப்புள், இவங்க வந்து ஸ்ட்ராங்கர் பீப்புள். நம்பர் வைஸ் ஆல்சோ இவங்க கம்மி, அவங்க ஜாஸ்தி. தே ஆர் அவுட் நம்பர்ட். ஜூடா வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் நம்பர்ட். இது நம்ம டெஃபினட்டாக இஃப் வி சி ஃப்ரம் ஹியூமன் மைண்ட், நம்மளோட மனுஷீக கண்களில் பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்து என்ன சொல்கிறது, ஒன்றும் கேஸு தேராது. We can't stand a chance. We'll definitely be defeated. But what Jehoshaphat did was great. 3ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, அல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் says Jehoshaphat was afraid. Hallelujah. It's normal that he's afraid. Was it normal or not? அது இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா ஒரு பயப்படுறது நியாயமானது தான், ஒன்றும் அது தப்பு கிடையாது, அவன் தவறு செய்யல, அவனோட இது கிடையாது. ஆனால் வாட் ஹீ டிட் வென் ஹி காட் அஃப்ரேட், அவன் பயந்து இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான்? வசிங்க அதே வசனம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசித்து கூறிவித்தான். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணானா, கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. So he said, பயந்தான், he was afraid, but the next thing he did was he looked unto God. He called for a fasting prayer. Hallelujah. In whole of Judah he sent word, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்பா, எல்லாரும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு he wanted to catch the attention of God. So he told his whole country people to go and do fasting and prayer. Hallelujah. So in our lives what are we doing when problems come? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது பயப்படுறோம். we are afraid. We fear things will happen in a wrong way. Everything's okay. It's nominal, it's correct. Nothing is wrong with getting scared. Nobody is telling you நீ வந்து கர்த்தரை நம்புனா ஏன் பயப்படுற? கர்த்தரை நம்புற, even if you're trusting God, the fear will come, fear will be there. But as soon as you get afraid, the fear strikes you, the next step what do? What are you confessing? நீங்கள் என்ன வாயில் சொல்கிறீங்க? ஐயோ அவ்வளோதான்டா போச்சு, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிள்
Sneezing you do, ach. Next thing, ஐயோ போச்சு, கோல்டு பிடிச்சிச்சு. கோல்டு வந்துருச்சு, I get cold, then I'll get headache. This is going to put me in fever. Is that the word you're going to say? Or as soon as you get a sneezing, Yesu நாமத்துல I'm going to be healed by the blood of Jesus. I'm going to look at God. There are two things you can do. You can either be scared and confess the wrong negative thing. தவறான காரியங்களை நம்ம வாயில சொல்லலாம், செய்யலாம். அதே மாதிரி கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரோட ஆலோசனையும் கர்த்தருடைய விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இங்கே ஜெஹோஷபாத் பார்த்தீங்கன்னா he was afraid, nothing wrong. Immediately he called for a fasting prayer. ஒரு எல்லாம் உபவாச ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசம் பூரா நம்ம ஃபேமிலியில் வந்து if we do itself that's a big thing. So if a family joins and does fasting prayers, that's even a greater thing. We can't call for a fast of nation. So in our lives, if it happens, let's be the first to kneel down. நம்ம முதல்ல முழங்கால் படிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தர் இப்படி செய்கிறாரு, இது மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கும்போது கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. 2வது 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. So here one more thing he confesses. First என்ன கன்ஃபெஸ் பண்றாரு? அவர் பயந்து, நான் வந்து he was fearful, அவர் பயந்தாரு அப்படின்னு. 2வது என்ன கன்ஃபெஸ் பண்றாரு? எங்களுக்கு திராணி இல்லைங்கிறாரா? his weakness. இப்போ இவ்வளோலாம் நம்மளால பார்க்க முடியாது. இத்தனை பேருக்கு முன்னாலெல்லாம் என்னால் சண்டை போட முடியாது. இவ்வளோ பேர் இருக்காங்களே. we can't fight against this vast army. He says we have no power to face this vast army. அப்படின்னா you just imagine the vastness of the army. There are 3 people coming against one small Judah country. So he's saying அவ்வளோ பெரிய திரளான ஆட்களை இது பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட திராணி இல்லை. எங்களுக்கு we are weak. I am weak. எங்களுக்கு we are weak. என்னால் முடியாது. ஸோ த கன்ஃபெஷன் he makes. ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு? ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. our eyes are upon you. our eyes are not upon my weakness. My eye is not upon my weakness. என்னோட இயலாமை, என்னோட முடியாத தன்மையை குறித்து நான் பார்க்கல. என்னால் முடியலையே. பீப்புள் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா we confess. what do we confess? I can't do it. என்னால் முடியாது, எனக்கு பலம் இல்லை, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, I don't have the strength. This is the thing we always confess. We always tell negative things. No. How can we do this? We cannot do this. They are all so strong. No, we don't have the strength. அப்படின்னு லேடிஸை பார்த்தோன்னா we are all female. We don't have the strength to go against that. We don't have the knowledge. அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம். But we forget we have a God who is backing us up. நமக்கு பின்னாக இருந்து நம்மளை அப்படியே சூழ்ந்து கொண்டு அவரோட ஞானத்தை, அவரோட வல்லமையை, அவரோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்குற ஒரு கடவுள், நம்மளுக்கு தெய்வம் நமக்கு கூட இருக்கிறார். We have a God who is standing behind us, who is standing with us, who is strengthening our hands, who is giving us the wisdom, who is giving us the knowledge, who is actually lifting us up and who is covering us with his own self and helping us to face the problems. Hallelujah. So Jehoshaphat did a very beautiful thing. அவன் கன்ஃபெஸ் பண்ணுறான், எனக்கு வீக்னஸ் இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்குது. லார்ட் I am weak, but my eyes are on you. Hallelujah. So this is actually completely being still. He knows எனக்கு எந்த நாளும் God will, because he knows God. 15ஆம் வசனம் வாசிங்க 20. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. Hallelujah. Hallelujah. He gets a word from God. கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தை வருது, நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், ஆனால் அவன் அதை அப்படியே எடுத்துக்கிறான் பாருங்க. அதில் தான் இருக்குது. இந்த மெனி பீப்புள் would have got this kind of advice and all. Don't worry, God is with you. But how many of us really take it literally in your hands and believe it, trust it and completely be still? So Jehoshaphat gets a word from God. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த யுத்தம் யாருது?
தேவனுடையது. The யுத்தம் தேவன். The battle is not yours. The battle is God's. Hallelujah. So when the prophet says the word, the battle is God's. So don't be afraid. பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெஹோஷாபாத் just like a magnet is attracted to that iron piece. He just takes a word. Oh God, yes, the battle is not mine. நம்ம வாழ்க்கையில் in our lives how many times we stand by that word? எவ்வளோ பிரச்சனை டைமில் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஹியர், பேட்டில் இஸ் நாட் யோர்ஸ், யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டவர், யூ டோன்ட் நோ, தீஸ் பீப்புள் ஆர் டூ மச், வாட் டு வி சூ, வி புஷ் பேக் காட். நம்மளோட சந்தேகம், நம்மளோட ஃபியர், நம்மளோட பயத்தை வச்சு அல்ல. ஏன்னா காட் வாண்ட்ஸ் யூ டு பி தேர் இன் ஃபோர் ஃப்ரண்ட். நீ இருக்கணும், நீ இருந்தால் தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். God will not put you inside one chamber, lock you up and then go for fight. தாவீது நின்னான் கோலியத் முன்னால. David stood before Goliath. He hit he used the sling, he threw the stone. David was there in front of Goliath. God didn't say, no, you're a small boy, Goliath only, no, I will take care. Even though God liked David so much, he was completely அவன் துதியிலையும் ஆராதனையிலையும் David was pleasing God. But God say, no, you go stay inside. நீ போய் அங்கே சவுல் கூட உட்காந்துரு, சவுல் ராஜா கூட உட்காந்து, நான் போய் கோலியத். He wants you there. He wants you in the battlefield. நீ அங்கே இருக்கணும். If you have to stand in the battlefield, நீ அந்த யுத்த காலத்தில் நிற்கணும்னா நீ நம்பணும். நீ பயப்படாமல் கர்த்தர் இந்த யுத்தம் அவர் செய்வார், நான் நிற்பேன், எனக்காக அவர் யுத்தம் செய்வாருங்கிறத நம்பணும். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த பேட்டில் ஃபீல்ட் அண்ட் ட்ரஸ்ட் இன் த லார்ட் தட் காட் வில் டூ த பேட்டில் ஃபார் யூ அண்ட் ஹீ வில் கிவ் யூ த விக்டரி. ஹல்லேலூயா. இஃப் தட் இஸ் நாட் த கேஸ், யூ கேன் நாட் ஸ்டாண்ட் இன் த பேட்டில், யூ வில் ட்ரை டு ஒன்லி ரன் அவே. நீ பயந்துட்டு இருந்தா காட் cannot act for you. Hallelujah. God will not act for you because that is not the way he acts. He ஒன்ன பெரிய இதெல்லாம் தூக்கி எடுத்து ஷீல்டை புடி அப்படி he doesn't say. God doesn't ask you to do tough things, hard things. He asks you, he tells you to be அமர்ந்துரு, be still and be there. You need to be there where God puts you. You don't fight, I will fight because the battle is mine. Hallelujah. And finally, if you see 2 Chronicles 20:17, they trusted God's power. கர்த்தரோட வல்லமையை அவங்க நம்பினாங்க. ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. So he says, the prophet is saying, அவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கர்த்தர் பண்ணுறதை பாருங்கள். யூ வெயிட் அண்ட் see what God is going to do. அவர் எப்படி உங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறாரு, உங்களுக்கு எப்படி ரட்சிப்பு தரப்போகிறாரு. see how God is going to deliver you. You don't do anything. அங்கே one thing you should see, God didn't tell, hey, you split up people. இந்த மிலிட்ரியை இப்படி போடு, இப்படி ஒரு 10 பேரை போடு, அப்படி ஒரு 10 பேரை போடு, ஹார்ஸ்மேன் இப்படி அனுப்பு, கத்தி வச்சுருக்காங்க. லைக் God didn't devise any military strategy. He didn't say, okay, 10 of you go from this side, okay, you 10 of you go from that side, 5 of you go from that side. Like that, he didn't plan any military strategy. He didn't say anything. What he said, just be quiet and see how God is going to deliver you. Hallelujah. So just be obedient. நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நான் சொல்கிறத கேளு. Walk in faith. Hallelujah. Stand in obedience, walk in faith, trust God's power. Hallelujah. These are the 3 things we need to do. கர்த்தரை நம்பி நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அவரோட வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டு வல்லமை மேலே நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பு நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நம்மளை மீட்டுக்கொள்ளும். He'll deliver us from all the problems. And beautiful, the way he got the victory is very beautiful. When you come to 21, verse 21. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். So here you see beautiful thing. இது this is a battle. Imagine
This is a battle. Everybody is standing with spears, with shield, with knives, with so many things, with horses and so many things. ஒரு குதிரை ஒரு யுத்தம் நடக்குதுங்க. ஒரு கத்தியும் ஒரு பெரிய கேடகமும் ஒரு ஈட்டியும் ஒரு அருவாளும் அப்படி வச்சுட்டு ஒரே கலாபரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. சுற்றி வந்து 3 நாட்டு ஆட்கள், 3 nations are standing. அவ்வளோ வாஸ்ட் ஆர்மின்னு போட்டிருக்கு. How Jehoshaphat is meeting them, ஃப்ரண்ட்டில் சாதாரணமாக வாட் தே வில் டூ, தேர் ஆர் நிறைய இருக்குது. காலாட் படைன்னு இருக்குது, அப்புறம் குதிரை படை இருக்குது, அப்புறம் யானை படை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. பீப்புள் சோல்ஜர்ஸ் வில் கோ ஆன் ஃபுட். Initially the foot people who are walking, they'll carry everything, they'll go. Then people will go on horses. Then அந்த மாதிரி there are different levels how they'll go marching to face the battle. இங்க Jehoshaphat is arranging whom to lead. Who's leading the battle? Who's leading the army? Who is leading? பாடுகிறவர்கள். அவர் ஜெஹோஷபாத் என்ன பண்ணுறார்? 21 வசனத்தில் அவர் பாடுறவங்கள, Jehoshaphat placed singers in front of the army, not soldiers. ஒரு ஆர்மியை லீட் பண்ணணும்னா, ஒரு ஆர்மியை who will lead பார்த்தா, there will be soldiers who will lead the army to the battlefield. But who is leading them here? Singers. அந்த சிங்கர்ஸ்க்கே ஒரு தைரியம் இருந்திருக்கணும். Don't you think? The singers, do you think any singers, I'm definitely sure the singers won't be soldiers. Singers wouldn't have been soldiers. They would have been someone who is singing in the temple or somewhere. You pull them out of the temple and ask them to go march, go in front of the army. But they did. அந்த சிங்கர்ஸ் பாடினாங்க. பாடக்குழு வந்து அவங்க பாடிட்டு போனாங்க. பாடிட்டு போன உடனே இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிராக்கிள் ஹேப்பன்ஸ். அங்கே அவங்க என்ன பாடினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்க, என்ன பாடினாங்கன்னு போட்டிருக்கோம் பாருங்க 21. பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, they are praising God, they are giving thanks. What they are doing? When do you give thanks? எப்போ நம்ம நன்றி செலுத்துவோம்? ஒரு விஷயம் முடிஞ்சு அது ஒரு விக்ட்ரி வந்துச்சுன்னா தான் நம்ம நன்றி செலுத்துவோம். When we get a victory, we will give thanks to the God. But the singers are doing what? When they are marching to meet a battle, what they are doing? They are giving thanks to the Lord. They are giving thanks to the Lord because His grace and mercies endures forever. அவங்க they knew ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார். My Lord will not let me go because I truly trust Him. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு they giving thanks. Thank you Lord, எனக்கு இந்த விக்டரியை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி, thank you for giving me victory ன்னு சொல்லிட்டு they are marching in front of them and they are going. When they listen, you just see what happens. As soon as they begin to sing and praise, God caused. Who caused? God causes confusion among the army. In verse 22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவரை விரோதமாய் ஒருவர் கர்த்தர் இலும்பு பண்ணியதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Hallelujah. You know what happened? Three battles, 3 nations. 3 ஜனங்க, 3 நாட்டு மக்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மேலே சண்டை போடணும்னு பாட்டு பாடிட்டு இவங்க போகிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? ஒரு குழப்பத்தை உண்டு. These people didn't do anything. They only started giving thanks to God. Thank you Lord, thank you Lord. ஜெபம் பண்ணிட்டு தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டே போகிறாங்க. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாட்டு பாடிட்டு போகும்போது when they singing and going, God creates a confusion. அந்த 3 பேர் who came together, they started fighting each other. Hallelujah. One person is blinking. Why the sound is coming? Something is happening. Ella mind confused ஆகுது. Friend becomes enemy. அந்த 3 பேரும் friends. Now they became enemies. Each one attacking. They forgot about Jehoshaphat and king the Judah. They started attacking each other and they started fighting. அப்புறம்
எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைதேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். What they did, 3 of them, Moab, Ammonites, Seir, people of Mount Seir, Ammonier, Moabier, Seir Maladesanga. These Ammonites and Moabites, rendu perum they became friends. They are still friends. These two, what happened? They went and attacked the third fellow. Seir மலைக்காரங்களை 2 பேரும் சேர்ந்து அவங்க போட்டு அவங்கள சாடிச்சிட்டாங்க. They completely totally destroyed. Bible says they completely destroyed. கம்ப்ளீட்டாக தீர்த்து கட்டிட்டாங்களாம் சேயீர் மலை தேசக்காரங்களை. Once that is done, these two became again fighting each other. 2 against 1. Initially 2 against 1. The Seir, Moab and Ammonites, 2 against 1. Completely destroyed, gone. இது போன உடனே even then they didn't see யூதா. இது முடிச்ச பிறகு கூட யூதாவை பார்க்கல, ஜெஹோஷாபாத்தை பார்க்கல. ஏன்னா இங்கிருந்து துதி வந்துட்டே இருக்கு, நன்றி வந்துட்டே இருக்கு. இவங்கள பார்க்கல. இவங்க அந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகேன்ஸ்டா வெட்டுண்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்டு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம லைஃப்பில் இன் ஆர் லைஃப்ஸ் big problems will come that will get destroyed by themselves. Hallelujah. You don't have to do anything. நீ போய் எதையும் கொடியை பிடிச்சிட்டு இருக்க வேணாம், கம்பியை பிடிக்க வேணாம், நீ ஒரு கத்தி அடிச்சுட்டு சோடு எடுத்துகிட்டு போக வேண்டாம். நம்ம கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு அவருக்கு நன்றி செலுத்தினாலே போதும். When you sing praises to God, when you give thanks to God, when you know that He is God and He is in control, everything will get destroyed by themselves. Hallelujah. Hallelujah. Jehoshaphat didn't trust in his military strength. என்னோட ஆர்மி இவ்வளோ பலம் வச்சுருக்கேன், நான் இத்தனை பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை வைக்கல. அவன் கம்ப்ளீட்டாக ஆண்டவர் தான், கர்த்தர் தான் எனக்கு டெலிவரன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பினான். அப்போது நம்ம வாழ்க்கையில் லெட்ஸ் think about what we are, how we are in our lives. All we have to do is நம்ம என்ன செய்யணும்னா பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ப்ரே instead of panicking. Worship instead of worrying. வேதனைப்படுறதுக்கு கவலைப்படுறதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். அதே மாதிரி நம்ம சுய பலத்தில் போராடுறதை விட்டுட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ட்ரஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ரைவிங். அதே மாதிரி கர்த்தரோட வல்லமையை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட பேரில் நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா. we should stand in faith when God works. Hallelujah. கர்த்தர் எனக்காக யுத்தத்தை செய்து முடிப்பார். God will fight my battle and God will definitely give me the victory அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திடமனதாக இருக்கணும். Hallelujah.